Hello guys, welcome to my channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எத்தனையும் வந்து ஒரு நல்ல கிராஷ் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதனுடைய ஃபர்தர் அப்டேட் பார்ப்போம். நெக்ஸ்ட் லெவல் எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுவோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எதுலையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயும் நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா. ஓகே, வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையும் பார்த்தீங்கன்னா $2389 ட்ரேட் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் வச்சுருக்கேன் சரிங்களா. ஒன் டேயில் வச்சுருக்கேன். இப்போ பிக் பிக்சர் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒயிட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை உடச்சிட்டு என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸு, அதுக்கப்புறம் மெதுவாக போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு சரிங்களா. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கீழே வருது சரிங்களா. ஸோ இப்போ இதில் என்னென்னா, இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப பெருசாக உடச்ச ப்ரைஸ் வந்து இப்போ வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ப்ரைஸ் வந்து அகைன் அனதர் லோ போகுமா அப்படின்றது இங்கே நம்ம கவனிக்கணும். இல்லைனா ரிட்டர்ன் எடுக்குமா, அதுதான் நமக்கு இப்போ வந்து பெரிய கொஷின் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். லிக்விடேஷன் பேஸ்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் கிராஷ் இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு கிராஷ் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நல்லா பாருங்கள். இந்த ஒயிட் லைன் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 2312 சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டு. இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ப்ரைஸ் வந்து எத்திரியம் வந்து நல்லா கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக இந்த ஒன் டேயில் வச்சுருக்கேன். ஒன் டேலோட சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிடுச்சு. நல்லா பார்க்கணும். ஒன்லி ஒன் டச் பண்ணிவிட்டு மட்டும்தான் போயிருக்கு, லிக்விடேஷன் எடுக்கலை சரிங்களா. டச் பண்ணிவிட்டு மட்டும்தான் போயிருக்கு, லிக்விடேஷன் எடுக்கலை சரிங்களா. ஸோ இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஒன்று இப்படி இங்கே மேலே போயிட்டு ஃபேக் அவுட் ஆகிட்டு இப்படி லிக்விடேஷன் இங்கே எடுத்துட்டு இப்படி போக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் சினாரியோ. இல்லை இப்படி மேலே போகலை அப்படின்னா இப்படியே வந்து கீழே வந்துட்டு கூட இங்கே லிக்விடேஷனை எடுத்துட்டு அப்புறம் வந்து ஃபர்தராக இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா சூப்பர் புல்லிஷ் அது சரிங்களா. நல்லா கவனிக்கணும். இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டா சூப்பர் புல்லிஷ், ரிஜெக்ட் ஆகாமல் மேலே போச்சுன்னா மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்துட்டு அப்படி போகும் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் சினாரியோ. ஸோ ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஏன்னா ப்ரைஸ் வந்து இங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ரீடெஸ்ட்டு எடுத்துருக்கு. நல்லா கவனிக்கணும் சரிங்களா. எக்ஸாக்டாக ரீடெஸ்ட் எடுத்து தான் ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே மறுபடியும் அகைன் வந்து சப்போர்ட்டை மேக் பண்ணதுனால மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல உள்ள லிக்விடேஷன், அதாவது 2250 ரேஞ்சு, ஸோ இந்த இடத்துல உள்ள லிக்விடேஷன் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே தூக்க பார்ப்பான் சரிங்களா. மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து இப்படி தான் மூவ்மெண்ட் கொடுக்க பார்ப்பான். சப்போஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் போகலை அப்படின்னா மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து அகைன் வந்து அனதர் லோ கொண்டு வந்துட்டானா வச்சுங்களேன். நல்லா கவனிங்க. அனதர் லோ கொண்டு வரமாட்டான். அஸ் பர் லிக்விடேஷன் பேஸ்ட் டெக்னிக்கல் பிரகாரம் அனதர் லோ வராது. பிகாஸ் வந்து மேலே லிக்விடேஷன் எடுத்தால் தான் அனதர் லோ வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து அனதர் லோ வரதுக்கு சான்ஸ் இல்லை சரிங்களா. அஸ் பர் லிக்விடேஷன் பேஸ்டு நான் சொன்னேன், டெக்னிக்கல் பிரகாரம் நான் சொல்கிறேன் சரிங்களா. அப்படியே வந்து சான்ஸ் இல்லைனா கூட எடுத்துட்டானா, சப்போஸ் எடுத்துட்டானா அனதர் லோ வந்துட்டுனா ஓகேவா, முடிஞ்சு போச்சு. எத்திரியம் பாட்டம் முடிஞ்சிருச்சு சரிங்களா. முடிஞ்சு போச்சு மீன்ஸ் பாட்டம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹியூஜ் ரிட்டர்ன் அப் மூவ் தான் ஓகேவா. பிகாஸ் வந்து இங்கே ரீடெஸ்ட் எடுத்துருக்கு பாயிண்ட், நல்லா கவனிக்கணும். இங்கே ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கே ரீடெஸ்ட் எடுத்தனால அனதர்லோ வைக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே வச்சுட்டானா அதுதாங்க எத்திரியமோட பாட்டம், கிரிப்டோ ஆல்ட் காயினோட பாட்டம் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸு சல்லுன்னு ஃபுல் ஃபோர்ஸில் அடுத்த புல்ரன் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நல்ல டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து 2250 இதில் வந்து லிக்விடேஷன் எடுத்துகிட்டு இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் சினாரியோ. அப்படி இல்லாமல் அனதர்லோ வந்துட்டானா அது பாட்டம் ஆகிடும் சரிங்களா. ஸோ அது பாட்டம் ஆகிடும். அந்த பாட்டத்திலேருந்து ப்ரைஸ் வந்து ஃபுல் ஃபோர்ஸு மேலே போகும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து லிக்விடேஷன் பேஸ்டு ஆல்ட் காயின் டெக்னிக்கல் பேஸ்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பேஸ்டு தான் வந்து மேக்ஸிமம் வந்து கிரிப்டோ ரன் ஆகிட்டுருக்கு சரிங்களா. என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஓகேவா.
ஸோ இதுதான் வந்து எத்திரியமோட கால்குலேஷன். ஏன்னா எத்திரியம் இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும்போது பிட்காயின் வந்து அது ஃபாலோ பண்ணும், பிட்காயின் மூவ்மெண்ட் இருக்கும்போது எத்திரியமும் ஃபாலோ பண்ணும். பர்சன்டேஜில் தான் கொஞ்சம் வேரி ஆகும் சரிங்களா, அப்படியே தான் ஃபாலோ பண்ணும் எல்லாமே. ஓகேவா? ஓகே காஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை, டெலகிராமை சரிங்களா. இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த ஓன் நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் பொறுத்து டெக்னிக்கல் அனலைஸ் பொறுத்து ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர் சரிங்களா. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.